சரி. வினாத்தாள் கட்டமைப்பா முடியல. உங்களோட வினாத்தாள் கட்டமைப்பு. Yes, sir. ரைட். ஓகே. வினாத்தாள் Yes. கட்டைய பார்த்தோம். வினாத்தாள் கட்டைய பார்த்தாமல் ரைட். ஓகே. உங்களோட வினாத்தாள் கட்டை ரைட், ரைட், ரைட். ஓகே. மாத்தி மாத்தி செஞ்சுட்டேன். வினாத்தாள் கட்டமைப்பு. கொஞ்சம் பாருங்களா? வினாத்தாள் கட்டமைப்பு. சரி, உங்களுக்கு வினாத்தாள் கட்டமைப்பு ரெண்டு வந்திருக்கா? ஒரு பேஜ் பாருங்க. Yes, sir. வந்திருக்கு. வந்திருக்கணுமா? ரைட். இப்ப வினாத்தாள் கட்டமைப்பு பார்த்தோம் சொன்னா, கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை வரலாறு வினாத்தாள் கட்டமைப்பு. மொத்தமாக இது 2 வினாத்தாள கொண்டது. அப்ப 2 பேப்பர். இப்ப எங்களுக்கு 2 தடவை எக்ஸாம் போணும். எக்ஸாம் செய்ய போறோம். நீங்க 2 தடவை அட்டெண்ட் பண்ண வேண்டியதே வருது. வினாத்தாள் உண்டு. அந்த வினாத்தாள் உண்டு பார்த்தோம்னு சொன்னா, பல்தேர்வு அது எம்சிக்யூ வினாக்கள். அதாவது பெஸ்ட் பார்ட் வினாத்தாள் 1 என்றது பகுதி 1 தான். அந்த பகுதி 1 என்றது 40. அப்ப இங்க வந்து 40 எம்சிக்யூ. பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கிற ஆளுக்கு 50 பேர். ஜியோகிராபி எடுக்கிற ஆளுக்கும் 50 பேர். இங்க வந்து பார்த்தோம்னா வரலாறுல 40. ஆனா எங்களுக்கு 80. 40 எங்களுக்கு 80. யோசிச்சு பாருங்க. எப்படி 80 வரும்? இலங்கை எப்படி 80 வரலாறுல வரும்? 40, ஐரோப்பிய வரலாறுல 40. அதான் விஷயம். அதான் மேட்டர். இலங்கை வரலாறு 40. அப்ப நான் ஒரு பேப்பர் விளங்க படிச்சாலே போதும். அதே மாடல் தான் அந்த பேப்பரும் வரும். அப்ப வினாத்தாள் 1 என்றது 40 பல்வேறு வினாக்களை கொண்டிருக்கும். அதாவது எம்சிக்யூ. ஆனா எம்சிக்யூ ரூல்ஸ் வேறுபடும். அந்த 40ம் ஒரே கேட்டகரி இல்ல. இப்ப 40க்கும் சரியான விடையில போராடிச்சிருப்பீர்கள். நீங்க 11ஆம் ஆண்டு. இங்க ஏஎல் அப்படி இல்ல. ஒரு முதல் 10 ரூல்ஸ் வேற. அடுத்த 11 to 15 ரூல்ஸ் இன்னொன்று. அந்த ரூல்ஸ வாஜிபாய் தான் செய்யணும். 15 to 20 ரூல்ஸ் வேற. 21 to 25 வேற அந்த ரூல்ஸ் வேற. 25 to 30 ரூல்ஸ் வேற. 30, 35 ரூல்ஸ். ஒரு 10க்கு 5க்கு 5க்கு அடிக்கடி ரூல்ஸ் மாறும். அப்ப நாங்க அடிக்கடி அறிவுறுத்தல வாஜிபாய் தான் செய்யணும். என்ற எல்லா கேள்வியோட ரூல்ஸும் உண்டு இல்ல. அதை எதிரி செய்யணும். இந்த விஷயம் விளங்கிட்டா? இந்த விஷயம் விளங்கிட்டா? Yes, sir. ஓ சார். ரைட். விளங்க கேட்கலாம். அப்ப ரூல்ஸ் ஒன்று இல்லையா? 40 கேள்வியா இருந்தாலும் ரூல்ஸ் வினாட அறிவுறுத்தல் மாறும் இடைக்கிடைக்க. அப்ப அறிவுறுத்தல வாசிச்சு தான் செய்யணும் நீ. அது வேற விஷயம். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விட எழுதுறதுக்கு வளமையாவோ இல்லதார் அந்த அந்த பேப்பர் தருவாங்களா? இந்த பேப்பர் தருவாங்க. சரி அந்த மார்க் பண்றது நீங்க சரி சாரி இங்க தர மாட்டாங்க. சாரி. ஏஎல்ல வந்து தர மாட்டாங்க. ஏஎல் வரலாறுக்காரருக்கு என்ன பிரச்சனை சொன்னா, நீங்க பெஸ்ட் பார்ட் ஓஎல்ல பகுதி ஒன்றை கொண்டு வந்த நீங்க விட்டு. அப்படித்தான் நோமல் இல்லையா? ஓ சார். இங்க பகுதி ஒன்று பேப்பர் நீங்க கொண்டு வரலாமா? இங்க நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, விடைய நீங்க அந்த பகுதி ஒன்று பேப்பர்ல தான் அடிச்சு குடுக்க போறீங்க. அடிக்கல பிராக்கெட்ல அந்த நம்பர போட்டு குடுக்க போறீங்க. ஆப்ஷன் 5 ஆப்ஷன். இங்க 4 ஆப்ஷன் இல்ல. உதிரி 5. 5 விஷயம். 5ல 3வது விட சரிண்டா, அந்த பிராக்கெட்டுக்குள்ள 3வது சரிண்டு. அத கொண்டு வந்துடாத. அத நீ கட்டி குடுக்கணும். அப்ப இங்க பகுதி ஒன்று தராது. பொலிட்டிக்கல் காரருக்கு ஸ்பாட் பேப்பர் தருவான். ஜியோகிராபிக்காரருக்கும் தருவான். ஆனா வரலாறுக்காரருக்கு மட்டும் பகுதி ஒன்று பேப்பர் தர மாட்டாங்க. நீங்க கொண்டு வாரல மரா. அத கட்டி குடுக்கணும். இந்த விஷயம் விளங்கிட்டா? ஓகே சார். எஸ் ஓ சார். சார். ரைட். இப்ப வினாத்தாள் 2. சரியா? வினாத்தாள் 2. அப்ப வினாத்தாள் 1 நான் படியா போட்டு வாஜி பார்க்கணும். விடைகள் எழுதிய பின்னர் வினாத்தாள் 2ஓட வினாத்தாள் 1 இணைச்சு குடுக்கணும்னு சொல்லியாச்சு. கொண்டு வரல வீட்ட போய். போட்டு அந்த ஓட்ட கொண்டாந்து காட்டுற மாதிரி இல்ல. வினாத்தாள் 2. வினாத்தாள் 2ன்றது என்னன்னு சொன்னா, இது 2 மணித்தியாலம் கொண்ட ஒரு விஷயம். அதுக்கு ஒரு மணித்தியாலம் நீங்க யூஸ் பண்ணலாம் 40 கேள்விக்கும். ஆனா நம்ம அதுக்கு ஒரு மணித்தியாலம் ஃபர்ஸ்ட் பார்ட் 40க்கும். ஆனா சார் அரை மணித்தியாலத்த செய்யற மாரி பிராக்டிஸ் இருக்கு. ஒரு மணித்தியாலம் தான் அந்த பேப்பருக்கு டைம். ஆனா 30 நிமிஷத்துல 40 கேள்வி செய்யக்கூடிய பிராக்டிஸ் என்கிட்ட கிடைக்கும். நலம் தானே? அரை மணித்தியாலத்துக்குள்ள கேள்வி செய்யற அளவுக்கு தயாராயின நிலம் தானே? ஏன் மிச்சம் அரை மணித்தியாலத்த நம்ம எங்க யூஸ் பண்ணலாம்? பார்ட் 2ல. யூஸ் பண்ணலாம். சோ அதுக்குரிய ட்ரெய்னிங் தரப்படும். அதுக்குரிய ட்ரெய்னிங் யாருக்கு தேவைப்படும் வேண்டாம்? கன்டினியூவா கிளாஸ் வர்றதுக்கு மட்டும் தான் தரப்படும். இந்த விட்டு கல்யாண வீட்டுக்கு போற மாரி வர்றதுக்கு அந்த பிராக்டிஸ் தரப்படாது. பகுதி ஒன்றுக்குன்னு தனி கொப்பியை மெயின்டெயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குண்டு தனி கொப்பியை மெயின்டெயின் பண்ணணும். சரியா?
வினாத்தாள் 2ல பார்த்தோம்னு சொன்னா இது 3 பகுதியை கொண்டிருக்குமா. வினாத்தாள் 2 டிவைட் பண்றோம். அதை 3 உடைக்குது. எப்படின்னா A, B, C. A என்றது என்னன்னா வெப் மார்க்கிங் பகுதி. இப்ப இலங்கை வரலாறுண்டா இலங்கை படம் குறிக்கிறது. பழமையா உட நதி, நகரம், துறைமுகம், தலைநகரம், வரலாற்றுப்பட்ட காலிடம், அந்த கேஸ். அதை நீங்க செய்வீங்க. அப்ப அந்த பகுதி ஏன்றது பார்ட் 2ல வினாத்தாள் 2 பேப்பர் 2ல பகுதி ஏ சாய்ஸ் இல்ல அது. அது விருப்பத்துக்குரிய பகுதி இல்ல. அது நீ செய்ய தமணும் அது. விரும்பினாலும் மறுபடியும் அதை செய்தனம். இப்ப பகுதி பி, பகுதி சி 2 வினா பிரிவு இருக்குது. இப்ப என்னண்டா நான் சொல்றது விளங்கணும். இந்த விஷயம் விளங்கினா தான் பேப்பர் விளங்கும். பகுதி பில பார்த்துவிட்டு சொன்னாம 2ஆங்கண்டி மூலாங்கண்ணி மெப்மாக்கிங் இல்லையா, பகுதி ஏல மூலாங்கண்ணி வந்துடும். 2 பகுதி பில 2ஆங்கள்ளி, 3ஆங்கள்ளி, 4ஆங்கள்ளி, 5ஆங்கள்ளி 4 கழி வரும். 2, 3, 4, 5. 4 கேள்வி. இந்த 4 கேள்வியிலையும் நீ விரும்பினா 2 செய்யலாம் அல்லது 1 செய்யலாம். ஆனா 1 செய்யதான் வேணும். 1 செய்யலாம் இல்ல. விரும்பினா நீ 2 செய்யலாம். கட்டாயம் 1 செஞ்சுதான் ஆகணும். 2ம் சாய்ஸ் பண்ண முடியல அது பகுதி பில. பகுதி பில வார 4 கேள்வியில 2ஆங்கள்ளி, 3ஆங்கள்ளி, 4ஆங்கள்ளி, 5ஆங்கள்ளி அந்த 4 கேள்வியில மேக்சிமம் 2 வினாவை தெரிவு செய்யலாம். கட்டாயமா 1 தெரிவு செஞ்சே ஆயிருக்கணும். விளங்கிட்ட அந்த விஷயம்? விளங்கிட்டா? சார் 3 கேள்வி மாதிரி தெரிவு செய்யலவா? இல்ல 3 செய்யல. இப்ப நான் சொன்னேன் 3 மேல செய்ய இயலாது. மேக்சிமம் 2 தான் தெரிவு செய்யலாம். விளங்கிட்டா? சார் அப்ப வந்து நாங்க ஐரோப்பிய வரலாறு எடுத்தா நாகரிகம் உண்டு, மறுமலர்ச்சி உண்டு, கைத்தொழில் புரட்சி 3 வந்தா அதுல இருந்து நாங்க 2 தான் செய்யணும். அப்படியா? இப்ப நான் ஐரோப்பால இப்ப நான் முதல்ல இந்த கன்செப்ட் முடிப்பேன். நான் அந்த பிக்சர் இப்ப இது வழங்கிட்டாமா, இது வழங்கிட்டா இந்த 2 தான் செய்யலாம். குறைஞ்சது 1 செஞ்சிருக்கணும். இப்ப 2ம் செய்யாம போயலாம். பகுதி பில ஒருத்தர் ஒரு பரீட்சார்த்தி பகுதி பில எந்த வினாவையும் தெரிவு செய்யாம போயுமேலா. 2க்கு மேற்பட்ட வினாவையும் தெரிவு செய்யலாம். மேக்சிமம் 2 செய்யலாம். குறைஞ்சது ஒரு கேள்வியாச்சும் செலக்ட் பண்ணிருக்கணும். இந்த விஷயம் விளங்கிட்டா? ஓ சார். மத்தாவது விளங்கிட்டா? சொல்லுங்க. விளங்கிட்டா மத்தாங்களுக்கு? அப்துல்லா விளங்கிட்டானோ? சீலிருந்து ஒண்டா சாய்ஸ் பண்ணணும். சொல்ற விடங்க மால் தமிழ் என்னடா மால் பகுதி பில மொத்தம் 4 கேள்வி தருவான். சரியா? அந்த 4 கேள்வியில மால் நீ மேக்சிமம் 2 விரும்புறாயண்டா 2 செய்யலாம். விளங்குதா? 2 செய்ய போறேன்டா நீ 2 செய்யலாம். 3 செய்யலாம். 3 செய்யலாம். நீ மேக்சிமம் தெரிவு செய்ய வினாவே 3 தான். சோ 3ஐயும் நீ பகுதி பில போய் தெரிவு செய்யலாம். 2 தான் செய்யலாம். கூடினது மேக்சிமம் 2 தான் செய்யலாம். 2ஐயும் அதுல இருந்து தெரிவு செய்யாமையும் போயலாம். 1 செஞ்சிருக்கே வேணும். வழங்க நான் சொல்ற விஷயம் கடலை உலகி வழங்கிட்டா வழங்கிட்டா பிள்ளையே சொல்லுங்க. 2ல 1 ஏதாவது விளங்கிட்டா விளங்க இல்லையா சொல்லுங்க. அப்துல்லா விளங்கிட்டானோ? விளங்கின. ஓ விளங்கின. 2 செய்யணும். 2 செய்யலாம். 2 செய்யணும். 2 கேள்வி நீ தெரிவு செய்யலாம். 2க்கு மேற்பட்ட கேள்வி நீ தெரிவு செய்யலாம். குறைந்தது ஒரு கேள்வியாச்சும் தெரிவு செஞ்சிருக்கணும். சொல்ற தமிழ் விளங்குதா? கதைக்கிற தமிழ் விளங்குதா? ஓ விளங்க. இப்ப ஒரு பரீட்சார்த்தி ஒரு 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 எக்ஸ்டெண்ட் என்ன பாரு. இப்ப சிமர் எடுத்துக்கொண்டா சிமர் பி பார்ட்ல பாக்குறார் 2, 3, 4, 5 எல்லாம் படிக்கல அவர். நான் சாய்ஸ்ல விட போறேன் போயலாம். அப்படி போயலாம். 1ஆச்சும் செஞ்சிருக்கணும் அவர். இப்ப பாக்குறாரு சிமர் பாக்குறாரு நான் படிச்ச எல்லாம் இதுக்குள்ள வந்திருக்கிறாப்பா. 2ஆங்கள்ளி நான் படிச்சேன், 3ஆங்கள்ளி படிச்சேன், 4ஆங்கள்ளி. சோ 3ஐ நான் இதுக்குள்ள 3ஐயும் மாப்பிள்ள எந்த செய்யவே இல்ல. 2 செய்யலாம் மேன்மட்டா. விளங்கிட்டா? இந்த விஷயம் விளங்கிட்டா? விளங்கிட்டா? சொல்லுங்களா? ஓ விளங்கின. விளங்கிட்டா? மத்தாள் ஓ விளங்கிட்டா? சார் விளங்கின. கேர்ள்ஸ் விளங்கிட்டா? கேர்ள்ஸ் விளங்கிட்டா? பொம்பளை புள்ளி விளங்கிட்டா? கேர்ள்ஸுக்கு விளங்கிட்டாடா? கேர்ள்ஸுக்கு விளங்கல அப்படி சொல்றீங்களா? என்னடாமல் பகுதி பி இருக்குதானே? பகுதி பில மொத்தம் 4 கேள்வி தருவான். எத்தனை கேள்வி தருவான்? 4 கேள்வி.
நீ மேக்சிமம் 2 கேள்வி செய்யலாம். மேக்சிமம் என்றா தெரிந்தானே உனக்கு மேக்சிமம் என்ற கருத்து என்னன்னு தெரிந்தானே. மேக்சிமம் 2 கேள்வி செய்யலாம். இது விளங்கிட்டா? விளங்கிட்டா? மேக்சிமம் 2 கேள்வி செய்யலாம். விளங்கிட்டா? புள்ள கேட்ட sir. பிள்ளைக்கு விளங்கிட்டா? இப்ப குறைஞ்சது ஒரு கேள்வியாச்சும் தெரிவு செஞ்சிருக்கணும். அதுல ஒரு கேள்வியும் தெரிவு செய்யாம இருக்கேலா. பகுதி பில நீ ஒரு கேள்வியும் தெரிவு செய்யாமலாம் இருக்கேலா. உண்டாச்சும் தெரிவு செஞ்சிருக்கணும். விளங்கிட்டா? என்னடாப்பா தமிழான சொல்றேன். விளங்கலையா பிள்ளைகளுக்கு? ம் வாசிச்சு பாருங்க விளங்காடி நான் சொல்ற விஷயம். சிவர்களை நடந்தது. ஓ சார் என்ன விளங்கின உங்களுக்கு விளங்கிட்டு பொம்பளை புள்ளி விளங்கல அப்படியா? பொம்பளை புள்ளி விளங்கலையா சொல்ற விஷயம்? ஹலீமா விளங்கிட்டா? விளங்கிட்டு ஹலீமா சார். ஹலீமா விளங்கிட்டா? சார் எக்ஸ்ட்ரா 3வது क्वेश्चन செஞ்சாலும் பரவாயில்லையா? இப்பா சாதாரணமா நான் சொல்றேன். மேக்சிமம் உனக்கு மேக்சிமம் என்ற கருத்து என்னன்னு விளங்குதா பிள்ளைகளுக்கு? மேக்சிமம் என்ற மேக்சிமம் என்ற ஆங்கில சொல்லினத்தை தெரியுது. மேக்சிமம் 2 தான். மேக்சிமம் 2 தான் செய்யலாமா? 3 செய்யல அதுல. மினிமம் சரி மினிமம் 1 மேக்சிமம் 2 வழங்கிட்டா? இதை விட இதை விட பிறாப்ப சொல்லி தரேன். விளங்கிட்டு சார். ரைட். இப்ப பகுதி சீலை மாதிரிதான். பகுதி சீலையின் 4 கேள்வி தருவான். அதே சொன்ன சார் பகுதி சீலை என்ன சொன்னா 2 கேள்வி செய்யலாம் அல்லது ஒரு கேள்வி செய்யலாம். ஆனா கட்டாயமா ஒரு கேள்வி குறைந்தது ஒன்றையேனும் பரீட்சாதி தேர்வு செய்திருக்கு. பி சி 2ல இருந்து ஏதாவது ஒன்றாச்சும் செஞ்சிருக்கணும். 3வது கேள்வியே என்ன செய்யலாம்டா நீ பில தெரியுமா பில செய்யலாம், சில தெரிஞ்சு செய்யலாம். உனக்கு இப்படி சொல்லி தரமா மெப் மார்க்கிங் கழிச்சு 3 கேள்வி செய்யணும். பில இருந்து ஒன்று எடுத்து இருக்கணும், சில இருந்து ஒன்று எடுத்து இருக்கணும். இன்னும் ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா செய்யணுமா இல்லையா? ஓம் சார். ஓ சார் அந்த கேள்விய பரீட்சார்த்தி பிள்ளை பிஏ விரும்பினா பில இருந்து எடுக்கலாம். இல்ல எனக்கு பில இருந்து எடுக்கல சில இருந்து எடுக்கலாம். இப்போ சார் அப்ப ஏபிலி சில இருந்து 3ல இருந்து 3 இருக்கும். ஒவ்வொரு கேள்வி கட்டாயம் எடுக்கணும். எங்களுக்கு விரும்பினா அது 3ல இருந்து இன்னொரு கேள்வி எடுக்கணும். அப்படியா? ஏயோடு முள்ளன் ஏ மெப் மார்க்கிங் கட்டாயம் தானமான ஏ சேக்காம ஏ செஞ்சுதான் ஆகணும். பிக்கு சிக்கு வாங்கும். சார் அப்ப பிசில வந்து 2 பில இருந்து 1 சில இருந்து 1 எடுக்கணும். 3வது கேள்வி வந்து எங்களுக்கு விரும்பினா பில இருந்து எடுக்கணும், இல்லாட்டி சில இருந்து எடுக்கணும். அப்படியா? இப்ப நான் சொல்றேன்னா பிள்ளைக்கு நான் சொல்றேன்னா இது மாம்பழமா. இந்த பி என்றது மாம்பழம் கூட, பி என்றது மாம்பழம் கூட, சி என்றது மாதுளம்பழம். ஒரு மாம்பழமும் ஒரு மாதுளம்பழமும் நீ எடுத்ததான் போடும். ஒரு பி என்ற கூட ஃபுல்லா மாம்பழம் தான் கிடக்கு. உங்களுக்கு வேற பழமே இல்ல. சி கூடைக்குள்ள எல்லாம் மாதுளம்பழம் தான் கிடக்கு, வேற பழம் இல்ல. நீ கட்டாயம் ஒரு மாம்பழம் எடுக்கணும், மாதுளம்பழம் எடுக்கணும். என்ன செய்வா நீ? என்ன செய்வா? அதுல இருந்து இதுல இருந்து எடுக்கிறேன். எடுப்பேன். குட் வேலை படி. 3வது நீ என்ன செய்யணும்டா நீ விரும்பின பழம் ஒன்று எடுக்கலாம். அது நீ விரும்பின பழம் எடுக்கலாம். ஆனா அது ஒரு கூட இருந்தானே எடுக்கலாம். நீ சொல்ற விஷயம் பண்ணிக்கிட்டா இன்னொரு பழம் நீ எடுக்கணும். அது நீ விரும்புறது மாம்பழமோ மாதுளமோ உனக்கு விரும்பின எடுக்கலாம். ஆனா அதை ஏதாவது ஒரு கூடையில இருந்து எடுக்கலாம். நீ இப்ப 3வது நான் மாம்பழத்தை விரும்புறேன், எனக்கு டேஸ்ட் ஆனதை தானே மாம்பழத்தை தூக்கலாம். தூக்கினா அங்கால போய் கை வைக்கலாம். இல்ல எனக்கு மாதுளம்பழம் தானேடா மாதுளம்பழத்தை தூக்கலாம். இப்போ விளங்கிட்டா? ஓம் சார். இன்னும் அந்த கிரேட் 5 நாலேஜ் எல்லாம் நினைக்கிறோம் இல்லையா? இதுல இருந்து நாங்க செகண்டரியில இருந்து இன்னும் மீடலண்டு விளங்குது வடிவா. விளங்கிட்டா? அதாவது 2 மாம்பழமும் ஒரு மாதுளம்பழமும் வச்சு நீக்கலாம். இல்லாட்டி 2 மாதுளம்பழமும் ஒரு மாம்பழமும் வச்சு நீக்கலாம். ஓமா இல்லையா? ஓ சார். 2 மாம்பழம் 2 மாதுளம்பழம் வைக்கலாமா? ஏழும். எப்படி ஏழும்? 2
2 மாதுளம்பழமும் ஒரு மாம்பழமும் மேலும். இல்ல நான் ஒன்று இல்ல. 2 மாம்பழமும் 2 மாதுளம்பழம் நான் சொன்னேன். ஆ அப்படியேலாம். சரி. 3 மாம்பழமா வைக்க இயலுமா? ஏலா அதுவும் ஏலா. 3 கஷ்டம் சார். மாம்பழமா வைக்க இயலுமா? அதுவும் ஏலா. இல்ல சார். சரி. 1 மாம்பழம் 2 மாதுளம்பழம் மேலுமா? மேலும். சரி. 2 மாதுளம்பழம் 1 மாம்பழம் மேலுமா? அதுவும் மேலும். ஓம் சார். அது இருக்கிறது பெரிய பலாப்பழம். அது கட்டாயம் செஞ்சுதானா திண்டுதானா? சரியா? வழங்கிட்டா இதை விட சின்னதா வழங்கப்படுத்துற எப்படி இன்னும் விளங்கலையா? விளங்கிட்டு சார். இப்ப செக்ன்றது சிவருக்கு வழங்கிட்டா லைட்டா இந்த செக்ன்றது விளங்கிட்டா இல்ல இன்னும் விளங்கலையா உனக்கு செக்கோட திறப்புறன்றது சரி செக் சரி சார். இப்ப செக் நல்லா விளங்கிச்சு. செக் நல்லா வழங்கிருக்கு தம்பி. இப்ப பொம்பளை பிள்ளைகளுக்கு வழங்கிட்டா செக்கோட திறப்புறன்றது இப்ப எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் கார இந்த ப்ரொஃபசர்ஸ் மார் பேராசிரியர்கள் உங்களுக்கு எவ்வளவு செக் வச்சிருக்கிறாங்கன்னு விளங்குதா? பகுதி 2 அப்பா பகுதி 2 அப்பா லாஸ்ட் நடந்ததா லாஸ்ட் நடந்தது. எக்ஸ்கியூஸ் மீ. ஆமா சார் இப்ப வந்து ஒரு கேள்வியை நாங்க இப்ப 3 இப்ப மொத்தமா நாங்க 3 கேள்வி அதோட சேர்த்து மெப் மார்க் இதை சார் வந்து எங்களுக்கு ஒரு கேள்விக்கு வந்து நாங்க இப்போ ஓலவல்ல 6 கேள்வி செய்யறேன்டா மெப் மார்க் இல்லாம இங்கால 3 அங்கால 1 சார் அப்படி செய்யறேன்டா சார். எங்களுக்கு ஒரு கேள்விக்கு அரை மணி நேரம் எடுத்து செய்யலும். இங்க வந்து எப்படின்னு சார் 40 நிமிஷமா? நம்ம இதுக்கு வந்து 2 மொத்தம் டைம் பாருங்க 3 மணித்தியாலமா 10 நிமிஷம் 10 நிமிஷம் உங்களுக்கு பேப்பர் பார்த்து கேள்வி தெரிவு செய்யறதுக்கு 10 நிமிஷம் தாரான். என்னென்ன கேள்வி செலக்ட் பண்றதுக்கு 10 நிமிஷம் தாரான். 3 மணித்தியாலம். அப்ப நீ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு 1 மணித்தியாலம் கொடுத்தாயின்னு சொன்னா இங்க 2 மணித்தியாலம் பார்த்தேன்னு சொன்னா இந்த பிரிச்சு பாருங்க 2 மணித்தியாலம் சொன்னா 120 நிமிஷம். 120 நிமிஷத்தை நீ பிரிய எத்தனையால பிரி 3 பிரிய 16 40 80 120. சரி அப்ப அதுல நம்ம மெப் மார்க்கிங்க்கு 40 நிமிஷம் போர்லயே ஒருத்தருக்கு அரை மணி நேரம் குடிக்குமா மெப் மார்க்கிங் யாராவது? இல்ல இல்ல அது ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் ஓமா இல்லையா? மேக்ஸிமம் 10 மினிட்ஸ். ஓ சார் மேக்ஸிமம் அது மெப் மார்க்கிங் நம்ம புரிஞ்சு பழகின வேண்டாங்கல இதுதான் யோசிக்கிற கேள்வி. மெப் மார்க்கிங் யோசிக்கிற இல்லையே. இப்ப நம்ம துறைமுகங்களை குறிச்சு படவக்குள்ள இப்ப மகாவலி கங்கண்டா எங்களுக்கு மகாவலி கங்கண்ட தேடப்படுறோம் குறிச்சு படி நம்ம 3 வருஷம் ஓ சார் டக்குன மகாவலிகங்கை குறிப்போம், திருகோணமலை துறைமுகத்தை குறிப்போம், நல்லூர் குறிப்போம், ஐரோப்பாவுல மத்திய ரேகைடல போய் குறிப்போம், இத்தாலியை குறிப்போம், கொன்ஸ்டாந்தினோபிள குறிப்போம், குறிப்போம். என்ன ஏற்கனவே நாங்க குறிச்சது பழகிறோம். மேக்சிமம் ஒரு 10 நிமிஷம் மேக்சிமம் 10 நிமிஷம் ஓமா இல்லையா? ஓ சார் 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 எக்ஸ்கியூஸ் மீ சார். இப்ப எங்களுக்கு ஓ லெவல்ல வந்து இப்ப கொன்ஸ்டாந்தினோபில், இத்தாலி, புளோரன்ஸ், ஜப்பான் அதெல்லாம் தான் நான் திரும்பி ஏழவருக்கும் வர இல்லாட்டி அக்யூரேட்டா கேக்குறா. இப்ப எடுத்திருக்கிற வரலாறு என்ன வரலாறு எடுத்திருக்கா? ஐரோப்பிய வரலாறு. ஐரோப்பிய வரலாறு. அப்ப என்ன அம்சம் கூடுதல் அவரும் எதிர்பார்க்கிறா? ஐரோப்பாட கடல், ஐரோப்பா நாடு, ஐரோப்பிய நகரம், ஐரோப்பாவோட தீவு, ஐரோப்பாட நீரின எல்லாம் எதோட சம்பந்தப்படுத்தி வரும்? இந்திய வரலாறுக்கு எடுத்தவனுக்கு மெப் மார்க்கிங்ல ஐரோப்பிய இது மத்திய தரைக்கடல் செங்கடல் எல்லாம் வரும். மத்திய தரைக்கடல் இத்தாலி ரோம் எல்லாம் வரும். அவனுக்கு வராது. அவனுக்கு என்ன வரும்? ஹரப்பா மொஞ்சதாரோ அது இது டொலவேர் இந்தியா சிந்துவெளி காவேரி நதி அது விலங்கா சொல்ற விஷயம் சிவா இருக்கு. ஓ சார் சார் இன்னொரு டவுட் ஒண்டிர வடகடல் வந்து யாருக்கும் சொந்தம்? ஐரோப்பாக்கா? வடகடல் ஐரோப்பாவுக்கு தாங்க சொந்தமா. வடகடல் ஐரோப்பாவுக்கு தான் சொந்தம். சரியா? அப்ப என்னன்னு சொன்னாமா இப்ப மெப் மார்க்கிங் எல்லாம் நம்ம செய்வோம் பிரச்சனை இல்லை. அது லேப்டாப்ல நம்ம எடுத்து வடிவா அம்புக்குறி எல்லாம் புரிஞ்சு உங்களுக்கு வடிவா ஸ்மார்ட் போர்ட்ல எல்லாம் வச்சு அதெல்லாம் பயன்பாடு எல்லாம் இருக்கு. அது வேற லெவல் சரியா? டியூட் எல்லாம் மேப் குறிச்ச டியூட் எல்லாம் நான் அனுப்புறேன். அது செய்யலாம் அதோட. இப்ப இந்த மெப் மார்க்கிங்க்கு வந்து எத்தனை மார்க்ஸ் என்ன சொன்னாமா நீங்க வந்து எத்தனை படம் இருப்பேன்னு சொன்னா 18 எத்தனை இடம் வந்திருக்கு எண்ணி பாருங்க. எத்தனை இடம் வந்திருக்கு இனி பாருங்க 12 இடம். இப்ப 12க்கும் 1க்கும் ஒரு புள்ளி
அப்ப ஒன்றுக்கும் ஒரு புள்ளி என்ன 12க்கு எத்தனை புள்ளி 12 புள்ளி. மெப் மார்க்கிங் வேற லெவல் குறிச்சு பழகணும். 12 புள்ளியை மிஸ் பண்ணிடலாவே சப் ஸ்கோர் பாதிப்பு வரும். 12 புள்ளியை நாங்க வீண் பண்ணே இல்லாத அப்ப சோ 12ஐயும் வேற லெவல் எடுக்கலாம். அது சின்ன படம். படம் குறிக்கிறது ஒரு சின்ன படம் நம்ம கிட்ட சரியா ரைட். அது பாட்டு மாதிரி குறிக்கலாம் தெரியுமா சிமருக்கு பாட்டு மாதிரி குறிக்கலாம். குமாக்கிவனியா குட்டி மாடி கிட்ட வந்து அதான் சார். வந்தகிளி மாமரத்துல குந்தியது மல்வத்து கடலில தெரித்த மீன் மங்கை கலியாணி கடத்துல ஜில்லென்று நின்றது கண்ணம்மா யாழினியோட மாம்பழம் களவாட மகாவலியில் மாதுளைக்கு கல்லறிந்தால் இப்படி நிறைய இருக்குது. இந்த ஓயல் புள்ளிய தெரியுமா? இந்த ஓயல் வந்தாங்களுக்கு யாரும் இருக்கீங்க ஓயல் இந்த ஓடவல் கிளாஸ்காரர் இருக்கீங்களா? எங்களுக்கு சொல்லி தரணுமே இதெல்லாம். கேட்டேன் மெப் மார்க்கிங் வேற லெவல்ல செய்யறேன் யோசிக்க வேற லெவல்ல செய்யறேன் சம்பவம் மெப் மார்க்கிங் சம்பவம் பண்றோம் சரியா. சரி இளைஞர் நிறைய இடங்கள்ல மெப் ஸ்கூல் எல்லாம் மெப் மார்க்கிங் சொல்லி தர மாட்டாங்க. ஸ்கூல் எல்லாம் மெப் மார்க்கிங் சொல்லியே தர மாட்டாங்க. சரி நான் சொல்லி தருவேன். சரி அதுக்கு லேப்டாப் எல்லாம் எடுக்கணும். அது நம்ம போன்ல செய்யலாம். லேப்டாப் எல்லாம் எடுத்து வழியா செய்யறோம் சரியா வேற லெவல் ரைட் ஓகே. இப்ப இதை விடுங்க மெப் மார்க்கிங் விடுங்க 12 மார்க்ஸ். இப்ப இங்க வாங்க 2வது பகுதி பிக்கு. இப்ப பகுதி பிக்கு வந்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் ஐரோப்பிய வரலாறுக்கு போனோம்னு சொன்னா ஐரோப்பா வரலாறுல நான் என்ன சொன்னேன் நாகரீக வீணா சொன்னேன். நாகரீக வீணா பகுதி பிக்கு தான் வரும். நான் சொன்ன 2வது கட்டமைப்பு மறுமலர்ச்சி என்ன இந்த நாடுகான் பயணம் தேசிய அரசு சமய புரட்சி 30 ஆண்டு போர் அது ஒரு ஸ்ட்ரக்சர் தானே ஓமா இல்லையா. மொத்தது புரட்சியில் 3 ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன ஓமா இல்லையா. இந்த நாகரிகங்களை வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் சொன்னேன் ஒரு கட்டமைப்பு சொன்னேன். இந்த மறுமலர்ச்சி நாடுகான் பயணம் தேசிய அரசு சமய புரட்சின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் சொன்னேன். 3வது இந்த பிரான்சிய இந்த கைதவ புரட்சி அமெரிக்க புரட்சி பிரான்சிய புரட்சி 3 ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இல்லையா ஓமா இல்லையா. ஓ சார் சொன்னீங்க. இப்ப பகுதி பியில தான் அவ்வளவு வரும். அதான் மேட்டர். இந்த 3 ஸ்ட்ரக்சரும் எங்க வருமாண்டா பகுதி 3ல வரும். இப்ப செக் பண்ணிக்கிட்டா அதான் இல்லையா இன்னும் படங்க இல்லையா செக் என்ன உங்களுக்கு. இப்ப நாகரிகத்துல கிரேக்க நாரியம் செஞ்சு போட்டு அங்கால மறுமலர்ச்சியும் வந்துருக்கு தம்பி. மறுமலர்ச்சியும் வேற லெவல்ல படிச்சுட்டு போன மறுமலர்ச்சி செஞ்சு அங்கால பிரான்சிய புரட்சியும் படிச்ச பிரான்சிய புரட்சியும் செய்யலாமா அவர் போய் அப்படி செய்யலாமா ஏலாது அப்படி செய்யலாது. ஏனேலா 3 பகுதி பியில இந்த 2 மாம்பழம் எடுத்தா ஒரு மாதுளம்பழம் எடுக்கணும். 2 மாதுளம்பழம் எடுத்தா ஒரு மாம்பழம் எடுக்கணும். அப்ப என்ன செய்யலாம் கிரேக்க நாரியத்தையும் மறுமலர்ச்சியும் செய்யலாம். வேற ஒன்று எடுக்கலாம் மேக்சிமம் 2 தான் எடுக்கலாம். இல்லாட்டி மறுமலர்ச்சியும் பிரான்சி புரட்சியும் செய்யலாம். இல்லாட்டி கிரேக்க நாரியத்தையும் பிரான்சி புரட்சி ஏதோ ஒன்று மிஸ் ஆகும் ஓமா இல்லையா. ஓம் சார். ஏன் அப்படி வச்சுக்க தெரியுமா? ஏன் அப்படி வச்சிருக்கான் தெரியாம அப்படி செக் இல்லாட்டி மகன் நீ தேர்ட் இயர் சிலபஸ் படிப்பியா? இல்ல சார் தேர்ட் இயர் படிக்க மாட்டேன். 3 முதலையும் செய்யுங்கண்டா தேர்ட் இயர் யாரும் படிக்க மாட்டாங்களே. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் 3 மொட்டை மொட்டை எடுத்துட்டு வைத்துருவாங்களே. அங்கால சும்மா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தரேன் வைத்துருவாங்களே. போலங்கிட்டா அந்த செக் இன் வச்சுட்டு இல்லாட்டி எல்லாருமே சரி செக் வச்ச இல்லாட்டி எல்லாருமே செகண்ட் இயர்ல செஞ்சுட்டு போயிடுவாங்களே எடுத்துருவாங்க. அங்க தேர்ட் இயர்ல இருக்கிற யூனிட் என்னது பாப்பான் பாட்டுக்கு தானே இறங்கி படிக்கணும். பார்ட் 1க்கு இறங்கி படிக்கணுமா இல்லையே. அந்த ஷார்ட் நோட்ஸ் எடுத்தா ஓகேயானே. ஓ சார். அப்ப அதுக்கு தான் வச்சிருக்கேன். அத மாதிரி தான் அங்காலையும் 1ஆம் உலகப் போர் ரஷ்ய புரட்சி 1ஆம் உலகப் போர் வருகுது. ஐக்கிய நாடுகள் சபை வருகுது. அங்கால நெப்போலியன் கேள்வி வருகுது. அப்ப உங்களுக்கு சில்ட்ரன் வந்து என்னன்னு சொன்னா அங்கால பகுதி சீல வந்து எப்படின்னா நெப்போலியன் வியன்னா மாநாடு 2ம் வராது. நெப்போலியன் வியன்னா மாநாடு ஒரு கலியம் வரும். அது 2ல கொண்டு வரும் கட்டாயம். 2ம் வராம போகாது. 2ல இருந்து ஒரு கலியம் போடுவான். அடுத்தது இத்தாலிய ஐக்கியம் ஜெர்மன் ஐக்கியம் அதுல இருந்து 1 தான் போடுவான். ஒரு ஐக்கியம் தான் போடுவான் ஒரு எக்ஸாம். நாங்க இப்ப பாஸ் பேப்பர்ல பார்த்தா உங்களுக்கு கூட. அடுத்தது 1ஆம் உலகப் போர் ரஷ்ய புரட்சி 2ஆம் உலகப் அதுல இருந்து ஒரு கேள்வி போடுவார். ஐநா சபை மணிப்பூர் அதுல இருந்து ஒரு கேள்வி போடுவார். அப்ப நெப்போலியன் எக்ஸாம்ல ஒரு குறித்த வருஷத்துல நம்ம இந்த வருஷம் சமுதாயம் எடுப்போம். நெப்போலியன் சரி இதை எடுப்போமே இந்த லாஸ்ட் இயர் அவங்களோட பேப்பர் எடுப்போம். ரைட் ஐரோப்பிய என்ன இதுல வந்த கேள்வியை பார்ப்போம்டா. இதுல பாருங்க ரோமனாரியம் மந்திரிக்கு 2ஆம் கேள்வியா மெப் மார்க்கிங்ல 2வது ரோமனாரியம் மந்திரிக்கு
நல்லா 2024 ஏழுக்கு முழாங்கலி மெப்பாக்கிங் அது கட்டாயம் செய்யணும் விடுங்கோ. 2வது கேள்வி வந்து என்னன்னு சொன்னா உரோமனாரியம், 3ஆங்கலி நாடுகான் பயணம், 4ஆங்கலி கைதுல புரட்சி. விளங்கிட்டா? அப்ப ரோமனாரியம், நாடுகான் பயணம், கைதுல புரட்சி 3 செய்யலாமா? இல்ல ஓ சார். 2 தான் செய்யலாம். அப்படி 2 தான் செய்யலாம். 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 அப்ப 2 தான் செய்யலாம். மேக்சிமம் ரோமனாரியத்தை செஞ்சு போட்டு நாடுகான் பயணத்தை செஞ்சிருக்கலாம். இல்லாட்டி ரைட் கைதுல புரட்சி. அப்ப என்ன செய்யணும்? அந்த 3ல எது நல்லா டீப்பா படிச்சிருக்கியோ, எது எழுதினா எனக்கு நல்லா நோட்ஸ் எழுத இயலுமோ அதை தானே என்ன செய்யணும், தெரிவு செய்யணும். நல்லா ஹை கிளியரா இருக்கிறத 2 தெரிவு செய்வா. 3ம் படிச்சிருப்பா. ஆனா 3ல உனக்கு எது இது 2 தான் பெஸ்டா படிச்சிருக்கீங்கன்னா அதை 2 எழுது. 5வது கேள்வி என்னன்னு சொன்னா இப்ப பகுதி பில 2, 3, 4 5வது கேள்வி என்னன்னு சொன்னா சிறுகுறிப்பு கேள்வி. சிறுகுறிப்பு பகுதி பாரு, அதாவது 4 விஷயத்தை மென்ஷன் பண்ணி அதுல 2க்கு சிறுகுறிப்பு எழுத சொல்வார். அப்ப அது நாங்க பெருசா தொடப்போட ஏன்னா அதுல புள்ளிகள் வார வீதம் குறையும். என்ன ஒரு சிறுகுறிப்புக்கு 8 புள்ளி, 2 சிறுகுறிப்பு எழுதினா 16 புள்ளி. நீ என்னதான் ஸ்கீமையை கொண்டு எழுதி வச்சிருந்தாலும் 8 கெட்டு தர மாட்டான். எப்படியும் 2 தட்ட பார்ப்பான். நீ என்னதான் மேக்சிமம் எழுதி விடையை எழுதி வச்சிருந்தாலும் 8 கெட்டு தர மாட்டான். அவன் 8ல ஒரு 6 தான் போடுவான். நீ ஹை லெவல் எழுதி வச்சிருக்கியா 6 தான் தருவான். அப்ப 6 போட்டாலும் எத்தனை வருது 2க்கும்? 12 தான் வருது. 12 வருது. எத்தனை ஷோட் ஆகுது? 4 4 ஷோட் ஆகுது. இது எதுல பாதிப்பு ஏற்படுத்தும்டா? சட் ஸ்கோர்ல பாதிப்பு ஏற்படுத்தும். அப்ப சிறுகுறிப்பை விட்டு போட்டு பெரிய வினா உண்டு அது ஷுவர் கேள்வியான பெரிய வினா ஒரு நினைவான் பிரிச்சு போடணும். இப்ப நெப்போலியன் பிறந்த இடம் என்று கேட்கிறான் 1 புள்ளி. அப்ப அதுல குறை கேளுமா? நெப்போலியன் பிறந்த இடத்தை எழுதினா 1 புள்ளின்னு போட்டுட்டான். அதுல போய் குறை கேளுமா அவர்? இல்ல சார். அது ஒன் வேர்ட். அது ஒன் வேர்ட். அப்ப சிறுகுறிப்பு தொடலாம், நான் தொட வேணாம்னு சொல்லல. ஆனா நல்லமா சிறுகுறிப்பு தொட நல்லமா, பெரிய வினா உலகை வைக்கிறேன் நல்லமா, எது நல்லா? சார் எக்ஸ்கியூஸ் மீ, ம். நீங்க இது வருஷம் 7 எழுதுறேன்னா நீங்க எழுதுறா சிறுகுறிப்பு? நான் எழுத மாட்டேன். நான் 2018ஆம் ஆண்டு நான் 7 எழுதினேன். நான் சிறுகுறிப்பு எழுதலே. அப்ப நாங்களும் வேதத்துக்கு எழுதணும். எழுத தேவையில்லை நாங்களும். நீ 2வது அவன் மேக்சிமம் நம்ம என்னதான் விடு எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் தாரு ஸ்கீம் எழுதி வச்சா கூட அவன் 8க்கு 8 தாரலாம். அவன் 8க்கு 6 தான் போடுவான். எப்படி 2 குறைஞ்சிடுவான். அப்படி 2 குறைஞ்சாலும் 4 குறையுது அவனுக்கு. ஷார்ட் ஸ்கோர்ல பிரச்சனை ஏற்படும். அப்ப நாம என்ன செய்ய வேண்டாம்? ஷார்ட் கேள்வி பெரிய வினாவைத்தான் தெரிவு செய்யணும். சிறுகுறிப்பு தெரிவு செய்யறத குறைஞ்சு கொள்ளணும். ஏழாத கட்டமாம் வந்து பெரிய வினா உண்டு நான் படிக்கலண்டா மட்டும்தான் நாங்க வைத்தோம். அப்ப அத மாதிரி இந்த முறை பகுதி சீல போட்டுக்கிறான், 6ஆங்கள்ளி நெப்போலியனை போட்டுக்கிறான், 7ஆங்கள்ளி இத்தாலி ஐக்கியம் போட்டுக்கிறான், 8ஆங்கள்ளி பனிப்போர் போட்டுக்கிறான். அப்ப நெப்போலியனும் செஞ்சு இத்தாலி ஐக்கியம் செஞ்சு பனிப்போரும் செய்யலாமா? அங்க 2 தான் செய்யலும், அங்க ஒன்று செஞ்சிருந்தா அங்க 2 செஞ்சிருந்தா இங்க ஒன்று தான் செய்யணும். ஒரு முழு வினாட புள்ளி 16. அப்ப ஒரு முழு வினாட புள்ளி 16 சொன்னா 3 வினாவும் செய்யக்குள்ள எத்தனை சிமர்? 16 தட 3 48. மெப் மார்க்கிங்ல எத்தனை? 12. மெப் மார்க்கிங்ல 12 விஷயம். அப்ப 48 12 60 வந்தாச்சு. 60. ஃபெஸ்ட் பார்ட்டுக்கு அப்ப 40 வேலைக்கு மூவ் பண்ணி பார்த்தா 40 டோட்டல் 60 40 100. இது இதே மாதிரி தான் 2 பேப்பர். அப்ப இலங்கை வரலாறுக்கு 100, ஐரோப்பா வரலாறு 100. அப்ப நீ 200 டிவைட் பண்ற இல்லையா 2ஆல டிவைட் பண்ற. அப்ப டிவைட் பண்ணினா என்ன வரப்போகுது? 100 வரப்போகுது. இப்ப நான் நினைக்கிறேன் இந்த 8 இருந்து 9 மணி வரை விளங்கப்படுத்தினது இந்த வினாத்தாள் கட்டமைப்பு கிளியர் புள்ளியது. ஓ அப்படித்தானே? ஓ அல்ஹம்துலில்லாஹ். ஓ சார். அகல்விழி விளையிடமால் அகல்விழிக்கு சலீமா விளையிட்டா? நிறைய பேர் பாடம் வந்துட்டு போட்டு மெசேஜ் போடுங்க சார். பாடம் என்ன? ரைட் ஓகே. சரி பாடம் கிளாஸ் இருக்கிறாங்க போங்க. நான் ரெக்கார்டிங் போடுவேன், கட்டாயம் போடுவேன். யூடியூப்ல அப்டேட் பண்ணி போடுவேன். சரி ஓகே. அப்ப இப்ப பேப்பர் அப்துல்லா விளங்கிட்டா அந்த வினாத்தாள் கட்டமைப்பு? ஓ விளங்கின. உனக்கு எல்லாம் விளங்கிட்டு நல்ல சேரும் கிடைச்சிட்டு, பட் ஒரே ஒரு பிரச்சனை ஸ்கூல்ல வரலாறு இருக்குமா இருக்காதான பிரச்சனை சுத்தி பயம் சார் எனக்கு. என்ன ஹிஸ்டரியில ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே பாடம் பரப்ப கான்ஃபிடென்ட் என்னால ஸ்கூல் பயம். வரலாறு விருப்பம் ஸ்கூல் தருமான்றதான் பிரச்சனை. என்ன வரலாறு விருப்பம் எப்படி சார் எடுத்துறணும்?
ரைட் ஓகே. அப்ப என்ன சீமார் இப்ப எல்லாம் பார்த்தாச்சு. என்ன இப்ப ஓஎல் வரலாறு, ஏஎல் வரலாறு என்ன டிஃபரெண்ட் என்ன மாதிரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ஒரு டிஃபரெண்ட்டும் இல்ல சார். நீங்க இங்க போல அவங்க படிச்சதை இங்க நீங்க கொஞ்சம் டீப்பா படிச்சு தர போறீங்க அவ்வளவுதான். சம்சாட களி சம்சாவுக்குள்ள இருக்கிற அந்த இது என்ன சொல்றாங்க கறியை கொஞ்சம் பெருசாக்குற அவ்வளவுதான். நோம்புக்குள்ள நிறைய சம்சா சாப்பிடுவோம். அந்த சம்சா கொஞ்சம் பெரிய சம்சா சாப்பிட போறோம். அவ்வளவுதான் பிரச்சனை. என்ன அப்ப 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 நாங்க 6 to 11 வரை படிச்ச வரலாறு ஏஎல் எங்களுக்கு புது பாடம் இல்லை. உனக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் புது பாடம். ஜியோகிரபி கூட நீ 6 to 9 வரை தான் படிச்ச. 10, 11 பாஸ்கெட் சப்ஜெக்ட். அப்ப 6 வருஷம் படிச்ச பாடம் வரலாறு பாடம். சோ மத்தவன் சொல்றான் அவன் வரலாறுக்கு சம்பந்தம் இல்லாதான் சொல்லுவான். இப்ப இப்படி யாரும் சொல்லிக் கொடுக்குறோம். நீங்க எந்த கிளாஸுக்கு இலங்கையில நிறைய இடத்த ஜூம் கிளாஸ் செய்யறாங்க. ஏஎல்எஸ்டி நிறைய இடங்களை செய்வாங்க. ஆனா எடுத்த உடனே நீ வாங்கண்டா யூனிட் 1 வரலாறு ஒரு அறிமுகம் வாங்கன்னு கிளாஸ் போட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு பேமெண்ட்டை போடுங்க எனக்கு 1500 போட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு அப்படி செய்ய தெரியாம இல்ல. கிளியர் ஒண்ணு கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு கலை திட்ட பாடத்திரிவு ஸ்டார்ட் பண்ணினோம். அடுத்த ஆண்டு சட் ஸ்கோர் பத்தி படிச்சோம். 3வது ஆண்டு நேத்து இலங்கை வரலாறு பாடத்திட்ட கட்டாயம் பார்த்தோம். இன்றைக்கு ஐரோப்பிய வரலாறு பாடத்திட்ட கட்டாயம் பார்த்தோம். வினாத்தாள் கட்டாயம் பார்த்தோம். உண்மை இல்லையா? பாத்துட்டேன் இப்ப ஓரளவு பாத்துட்டேன். இப்ப கிளியரே. ஒரு சரி அப்ப நாள் நாங்க சரி அப்ப நாங்க எப்ப படிச்சு சொல்லுங்க. இனி ஸ்டார்ட் பண்ணோம். இனி ஸ்டார்ட் பண்ண போறோம். இனி டைம் வேஸ்ட் பண்ணிடலாமே. எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் வர போகுது. இனி என்ன விளையாடி தர்றா நாம டைம் சிலபஸ் உங்களுக்கு இப்ப 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் என்கிட்ட டார்கெட் என்னடா மகன் பிப்ரவரியோட உங்களை முடிக்கிறது சிலபஸ். 2027 பிப்ரவரியோட உங்களை அனுப்புறது. அப்புறம் பேப்பரா அப்புறம் செல்ஃப் ஸ்டடி. சார் அப்ப 5 மாசம் 6 மாசம் நீங்க இல்ல டச்ல அப்படியா? அப்படி இல்ல. அப்படி டச் இல்லாம போனா உங்களுக்கு நீங்க விட்டுட்டு போயிட்டுருவீங்க. சிலபஸ் ஏலியா முடிச்சு தரவா இல்ல நாளைக்கு எக்ஸாம் இன்னைக்கு நைட் வரைக்கும் கிளாஸ் போடுவாங்க. நாளைக்கு எக்ஸாம் இன்னைக்கு நைட் வரைக்கும் கிளாஸ் செய்யறாங்க. அப்படி செய்வோம். என்ன செய்வோம்? சிலபஸ் ஏலியா முடிச்ச நல்லா தானே? என்ன இல்ல சார் இல்ல சார். ஓ சார். முந்தி 2 வரங்காட்டி போனா தான் அத எஃபெக்ட் ஒண்டீர அத பூஸ்ட் ஒண்டீர நாளைக்கு எக்ஸாம் சரிண்டே படிச்சு தந்தாச்சு. நாளைக்கு அதே வைத்து பேப்பர்ல எழுதல உண்டு. ஓலவல் நாங்க அத மைண்ட் செட்ல சரி இந்த ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் நான் உங்களுக்கு கட்டாயம் கிளாஸ் போடுவேன். சரியா? ஒவ்வொரு வீக்கும் ஒரு எக்ஸாம் கட்டாயம் நடந்தே தீரும். அது ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் நடந்தது. செமினார் அதாவது சிலபஸ் பிப்ரவரியில முடிஞ்சாமா அந்த அடுத்த மாதங்கள் எல்லாம் என்ன நடக்கும் சொன்னா அநேகமா சிலபஸ் தான் முடிச்சிருப்பேன். பாஸ் பேப்பர் கிளாஸ் செய்யணுமே. ரிவிஷன் பாஸ் பேப்பர் செய்யணும், ரிவிஷன் செய்யணும். சரியா? எதிர்பார்ப்பு செமினார் தாள், செமினார் எக்ஸ்பெக்டேஷன் பேப்பர் செய்யணும், தொண்டை மாநாடு செய்யணும், மேல் மாகாண பேப்பர் செய்யணும், வடமான பேப்பர் செய்யணும், கிழக்கு மாகாண பேப்பர் செய்யணும், முன்னணி ஸ்கூல்ல பேப்பர் செய்யணும். எல்லாம் செய்யணுமே. ஆமா இல்லையா? ஓ சார். 2 பேப்பர் மட்டும் செய்ய மாட்டீங்க. ஏல்கார 2 பேப்பர் மட்டும் செய்ய மாட்டீங்க. மத்த பேப்பர் எல்லாம் செய்வீங்க. 2 பேப்பர் மட்டும் ஹார்டா இருக்கும் உங்களுக்கு. மத்த எல்லா பேப்பரும் நீங்க ஈஸியா செஞ்சிருக்கீங்க. நான் தொகுத்தெடுக்கிற வினாக்கள் எல்லாம் கடு மயக்கமா இருக்கும். ஆனா சின்ன ஒரு மயக்கம். ஆனா நீங்க செய்வீங்க. வாங்க என்கிட்ட படிக்கிறார்கள் செய்வாங்க. சரி ஓகே. இப்ப என்னன்னு சொன்னா நாங்க கிளாஸ் முடிக்க போறோம். இனி நாளை வகுப்புல இருந்து நாளைக்கு என்ன இல்லமாமா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வகுப்புல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். வரலாறு ஒரு அறிமுகம். இலங்கை வரலாறு தான் ஃபர்ஸ்ட் படிக்க போறோம். வரலாறு ஒரு அறிமுகம். இதான் இலங்கை வரலாறுல முதலாவது பாடம். இன்ட்ரோடக்ஷன் ஹிஸ்டரி. சரியா? ரைட். அப்ப 1 மாத காலங்கள் நான் சொன்னது போல ஃப்ரீயா தான் கருத்தரங்கள் நடக்கும். அதன் பிறகுதான் பேமெண்ட் கிளாஸ்ல ஜாயின் ஆக விரும்பினா ஜாயின் ஆகலாம். லீவ் ஆகுனா லீவ் ஆகின்னு போகலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. ஓகே பிள்ளைகள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். அஸ்ஸலாமு அலைக்கும் சார்.